ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம ஓமை ஃபிஷ் வந்து கொஞ்சம் கோய் ஃபிஷ்ஷஸ் அண்ட் கொஞ்சம் ஃபுட்டு வாங்கியிருந்தோம், அதான் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். ஃபுல் வீடியோ பாருங்கள். ஓகே கைஸ், இன்ட்ரோ பார்த்துட்டு வந்துடலாம். ஓகே, நம்ம ஆர்டர் பண்ணது பார்த்தீங்கன்னா ஆப்டிமம் ஹை ப்ரோ ஃபுட்டு தான். இது வந்து கோய்க்கு நல்லாவே ஸ்பெஷலிஸ்டான ஃபுட்டுனாங்க. அண்ட் ஆல்சோ வந்து நல்லாவே அவுட்புட் இருக்குனாங்க. ஸோ தட் இந்த ஃபுட்டு ஒரு 1.5 kg பாக்கெட் ஆர்டர் பண்ணதும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கோய் ஃபிஷ்ஷாக ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஒரு 15 கோய்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தோம். நல்லாவே பேக்கிங் இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ எல்லா ஃபிஷ்ஷுமே உயிரோடு இருந்துச்சு. ஆனால் கொஞ்சம் கலரேஷன் இல்லாமல் இருந்துச்சு. பிகாஸ் ஃபிஷ் எல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கலாம், கலரேஷன் இல்லாமல் இருந்துச்சு. அண்ட் நம்ம ஆர்டர் பண்ணியிருக்க வெரைட்டி பார்த்தீங்கன்னா ஜின்ரின் வெரைட்டி. கொஞ்சம் வந்து மெட்டாலிக் கோய் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. அது ஒரு 15 பீஸ் ஆர்டர் பண்ணியிருந்தோம். நம்ம டேங்க்கில் எப்போ நார்மல் கோய் மட்டும் தான் இருக்குது. ஸோ தட் ஒரு 15 பீஸ் ஆஃப் மெட்டாலிக் கோய் வாங்கி விடலாம்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணியிருக்கேன். பார்ப்போம். இதை ஃபஸ்ட் நம்ம வந்து கண்டிஷன் பண்ணணும் நம்ம டேங்க்கில் விட்றதுக்கு முன்னாடி. ஓகே, பார்த்திங்கன்னா தெரியும் நம்ம ஆர்டர் பண்ணியிருக்க அந்த 2 தான் ஃபுட்டு. அண்ட் ஆல்சோ வந்து நமக்குரிய கோய் ஃபிஷ் நல்லாவே ஆக்டிவாகவே இருந்துச்சு கோய். அண்ட் ஃபஸ்ட் நமக்குரிய வாட்டர் டெம்பரேச்சர் மேட்ச் பண்ணுறக்காக வந்து நம்ம ஃபிஷ்ஷை தூக்கி நமக்குரிய நார்மல் வாட்டரில் வைக்கிறோம். ஸோ அது வந்து வாட்டர் டெம்பரேச்சர் மேட்ச் ஆயிரும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து தனியாக தான் விட்ற மாதிரி இருக்கும். நம்ம விட்டோன்னே பார்த்திங்கன்னா எல்லா ஃபிஷ்ஷும் பார்த்திங்கன்னா வந்து என்னடா இது புதுசாக வந்து எல்லாம் சாப்பிட்ற மாதிரி வந்துச்சு, சாப்பாடு போட்டிருக்குன்னு நினச்சி பார்த்தா உள்ளே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக உள்ள ஃபிஷ்ஷு நல்லாவே ஆக்டிவாக தான் இருந்துச்சு. ஓகே கேஸ், நெக்ஸ்ட் நம்ம ஆப்டிமம் ஃபுட்டுக்கு எக்ஸ்பைரி செக் பண்ணிடலாம் நல்லா இருக்கா இல்லையான்னு. ஓகே, எக்ஸ்பைரி பார்த்திங்கன்னா இதில் பார்த்திங்கன்னா 6/26 வரையும் இருக்குது, பிரச்சனை இல்லை. 2026 வரையும் இருக்குது, பிரச்சனை இல்லை, நல்லா தான் இருக்குது ஃபுட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நமக்குரிய கோய் ஃபிஷ் எல்லாம் பார்த்தா தெரியும். நெக்ஸ்ட் நமக்குரிய டப்பில் வந்து கொஞ்சம் தண்ணி பிடிக்கணும் இப்போ இருக்க வாட்ரு. ஸோ தட் நம்ம வந்து கோய் ஃபிஷ்ஷை ஃபஸ்ட்டு இதுதான் ஒன்று வாங்கின ஃபிஷ்ஷாக. ஸோ தட் வந்து டெம்பரேச்சர்லாம் வாட்டர்லாம் செட் ஆகணும். ஓகே, நம்ம ஃபஸ்ட் ரப்பர் பேண்ட்லாம் கழட்டியாச்சு. இப்போ நம்ம வந்து நமக்குரிய இதில் டப்பில் விட போகிறோம். பார்ப்போம் எப்படி இருக்குன்னு ஃபிஷ்ஷு. கொஞ்சம் டப்பில் விட்டு அந்தளவுக்கு கலரேஷன் வரும்னு சொல்லுவாங்க. பார்ப்போம் எந்த அளவுக்கு இருக்குன்னு. டப்பில் விட்டு வீடியோ எடுக்கிறேன் கைஸ், பாருங்கள். ஓகே, நம்ம டப்பில் ஃபிஷ்ஷஸ் எல்லாம் விட்டாச்சு. ஃபிஷ்ஷு பார்த்தாலே தெரியும் நல்லா தான் இருக்கும் குவாலிட்டி. அதனால நம்ம ஆர்டர் பண்ணி தான் ஒரு ஜின்ரின் டைப் ஒரு மெட்டாலிக் கோய் மாதிரி ஒரு இது சைஸும் நல்லா இருந்துச்சு. ஓகே, நம்ம டப்பில் விட்டு கொஞ்சம் டெம்பரேச்சர் செட் பண்ணி விட்ருக்கோம். செட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து கண்டிப்பாக டேங்க்கில் விட்டுடலாம். பார்த்தா தெரியும் ஓரளவு கலரேஷன் வந்திருக்கு ஃபிஷ்ஷுக்குலாம். அதனால நம்ம கூட டேங்க்கில் விட்ட போகிற செம கலரேஷன் வரும் ஃபிஷ்ஷுக்கு. ஓகே, ஒரு ஃபிஷ்ஷாக டேங்க்கில் விட ஆரம்பிச்சிட்டேன், வேகமாக விட்டேன். அப்படியே எல்லா ஃபிஷ்ஷும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு பிடிச்சி விட்டேன். பட் தண்ணி அப்படியே ஊற்றக்கூடாது, நீங்கள் எப்பயும் பிடிச்சி தான் விடணும் ஃபிஷ்ஷாக, அதான் நல்லது. எப்போயுமே தண்ணியில் ஊற்றினா தண்ணியில் உள்ள அழுக்கெலாம் போய் மித்த மீனை கொஞ்சம் டேமேஜ் பண்ண வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. ஸோ அதில் வந்து ஃபிஷ்ஷை வந்து நல்லா இது கண்டிஷன் பண்ணி கையில் பிடிச்சி விடுங்க, நெட்டில் பிடிச்சி விடுங்க, அதான் சேஃபு. ஆனால் ஃபிஷ்ஷு கூட இது இன்ஜுரி ஆகாமல் பார்த்துக்கோங்க. நானும் எல்லா ஃபிஷ்ஷும் கொஞ்சம் சேஃபாக தான் பிடிச்சி விட்டேன். அண்ட் ஆல்சோ எல்லா ஃபிஷ்ஷும் கொஞ்சம் வந்து பயந்துச்சு. ஸோ தட் வந்து ஒரு மூலையிலே போய் உட்காந்துச்சு விட்டோன்னே. பட் இப்போ கொஞ்சம் ஃபிஷ்லாம் கொஞ்சம் ஆக்டிவாக இருக்க மாதிரி தெரியுது, பார்த்தா உங்களுக்கே தெரியும். அண்ட் ஆல்சோ லாஸ்ட் 3 ஃபிஷ் 4 ஃபிஷ்ஷாக இருக்குது. அதே உள்ளே விட்டேன்னா உங்களுக்கு தெரியும். மித்த ஃபிஷ்லாம் நம்ம ஃபிஷ்லாம் தேடி இருக்குது சாப்பாடு நினச்சி நான் விட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பழைய ஃபிஷ்ஷில் வந்து சாப்பாடு நினச்சி வேகமாக வருது. பட் அது ஃபிஷ்ஷுன்னு தெரிஞ்சு திருப்பி விலகி போயிடுது, பார்த்தா தெரியும். அண்ட் ஆல்சோ 15 ஃபிஷ்ஷஸுமே உள்ளே விட்டாச்சு. வேறு லெவலில் இருந்துச்சு ஃபிஷ்ஷு பார்க்கறதுக்கு. ஓகே, எல்லா ஃபிஷ்ஷும் ஓரளவு செட் ஆயிடுச்சு. அண்ட் கொஞ்சம் மேலே உள்ள ஃபிஷ்ஷு கொஞ்சம் பயத்தில் இருக்குது. ஸோ எல்லா ஃபிஷ்ஷும் கீழே தான் இருந்துச்சு. ஓகே கேஸ், இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ ஓமை ஃபிஷ் நல்லா தான் பண்ணுறாங்க. பட் நம்ம ஆர்டர் பண்ணது வந்து கொஞ்சம் லோக்கல், கொஞ்சம் ரேட் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி. அதனால் கொஞ்சம் வந்து குவாலிட்டி அந்தளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண முடியல. ஸோ நெக்ஸ்ட்டு ஆர்டர் கொஞ்சம் நல்லா ஆர்டர் பண்ணலாம். ஓகே கேஸ், இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் ஷேர் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம கோய் ஃபிஷ் பாண்டு கொஞ்சம் மெட்டாலிக் கோய் விட்டாச்சு, அவ்வளோதான். இனிமேல் கோய் ஃபிஷ் ஆட் பண்ணுற மாதிரி ஐடியா இல்லை. இதே நல்லா க்ரூம் பண்ணலான்னு இருக்கேன். ஓகே கைஸ், மறக்காம வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் ஷேர் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. See you all in the next video. Bye bye.